அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்ஐசியை பற்றி தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம அப்பாக்கள், தாத்தாக்கள், ஏன் ஜென்ரேஷனில் கூட நாங்கள் எல்ஐசி பாலிசி எடுத்து தான் இருக்கிறோம். வேலைக்கு சேர்ந்தமோ இல்லையோ ஒரு பாலிசி ஒன்று எப்படியா இருந்தாலும் எடுத்துருவோம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பாப்புலராக இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பாலிசி எடுத்து வச்சிருக்கிற ஒரு நிறுவனம் தான் எல்ஐசி. இந்த எல்ஐசி ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி, அதாவது கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி. இந்த கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸ் அல்லது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை அலாட் மணி இப்போ வாங்கிறதே கிடையாது. அதுக்கான காரணத்தை பல வீடியோக்களில் விளக்கி போட்டாச்சு. பட் இருந்தாலும் எல்ஐசியோடைய ரிசல்ட்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது எப்படி அதனுடைய டேட்டா இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த கம்பெனியோடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்ம இதில் முதலீடு பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி முதலீட்டு முடிவுகளை ஃப்யூச்சரில் எடுக்கலாம். நாட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கம்பெனி. இந்த கம்பெனி இல்லாமல் ஜென்ரலாக ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு நான் இந்த எல்ஐசி ரிசல்ட்டை வச்சு உங்களுக்கு சொல்லித்தர போகிற பாடம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பதிவை பதிவிடுகிறேன். எல்ஐசியை நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருப்பா ஓனர்னு பார்ப்பேன். கவர்மெண்ட்டு எவ்வளவு ஷேர் வச்சுருக்கிறாங்க, 96.5% ஷேரை வச்சுருக்கிறாங்க. அப்போது எல்ஐசி எவ்வளவு சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட் டிவிடெண்ட்டாக போட்டு எடுத்துக்குவாங்க. காரணம் என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு எப்பொழுதுமே நிதி பற்றாக்குறை இருக்கும். அதனால் எல்ஐசியில் பெரிய வளர்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே எழுது. ரெண்டாவது, எல்ஐசி மாதிரி பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். எல்லா செக்டர்லேயும் நீங்கள் போய் பாருங்கள். பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் நல்ல கார்ப்பரேட் கவர்னன்ஸு, நல்ல எஃபிஷியன்சி, சூப்பரான டெக்னாலஜி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்பீட் பண்ணி அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. எங்கேருந்து இந்த மார்க்கெட் ஷேரெல்லாம் அவங்க எடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் கம்பெனியிலேருந்து தான் எடுப்பாங்க. எல்ஐசி நிலைமைக்கு இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய கம்பெனியாக இருந்து ஏகப்பட்ட சொத்துக்களை வச்சுருந்தாலும் அதனுடைய மார்க்கெட் ஷேரு இப்போ இருக்கிற அளவுக்கு இருக்குமா 10 வருஷம் கழிச்சு, அல்லது இங்கேருந்து க்ரோத் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பர்சனலாக இல்லவே இல்லை. இங்கே இருக்கிற இதே மார்க்கெட் ஷேரும் அதே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க 10 வருஷம் கழிச்சும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஃபீலிங். ஏன்னா ஐசிஐசி இருக்கிறாங்க, ஹெச்டிஎஃப்சி இருக்கிறாங்க, இவங்க எல்லாமே கம்பீட் பண்ணி இந்த மார்க்கெட் ஷேரை எடுத்துருவாங்க. ஏன்னா என் தலைமுறையில் நாங்கள் எல்ஐசி பாலிசி எடுத்தாலும் இப்போ வர்ற நீங்கள் தான் ஜென்சி யங் இன்வெஸ்டர்ஸ் அவெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அவங்களாம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். சரி, 96.5% ஷேர் வச்சுருக்கிற கவர்மெண்ட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் வருஷம் ஆக ஆக அவங்களுக்கு நிதி பற்றாக்குறையின் காரணமாக இந்த ஸ்டாக்கை விற்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட் ஷேர் ஆஃப் த எல்ஐசி கம்மியாக இருக்கிறதுனாலையும், இவங்களுடைய காம்படிட்டர் ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி கம்பெனிகள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறதுனாலையும், இவங்களுடைய பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறதுனாலையும் இவங்களுடைய ஸ்டாக் விலை குறையும். அதே சமயம் கவர்மெண்ட்டும் எக்ஸ்ட்ரா விற்கும் பொழுது அந்த லிக்விடிட்டியும் சேர்ந்து ஸ்டாக் விலையை இன்னும் கீழே குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் தான் என் மைண்டுக்குள்ளே வருது. இப்போ ஐடிசிஐயும் தான் பிஏடி விற்றுச்சு. ஆனால் ஐடிசி மாதிரி ப்ரைவேட் கம்பெனிகளை பிஏடி விற்கும் பொழுதே 2-3% கீழே விழுகுது. ஆனால் அவங்க பல்க் டீலு, பிளாக் டீலில் விற்கிறாங்க. அப்போது வாங்குறதுக்கு கவுண்டர் பார்ட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ எல்ஐசிக்கு கவுண்டர் பார்ட்டி வருவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதே சமயம் எல்ஐசி ப்ரைவேட்டைஸ் ஆகிறது அல்லது ஒரு சூப்பரான நிலைமைக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் முதல்ல அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டேக்கை அன்லோட் பண்ணி அதை விற்று சாப்பிட்டு ஏப்பம் விட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி போய் நிற்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம ஃப்யூச்சரை பார்க்குறோம். இந்த கம்பெனி பப்ளிக் செக்டர் கம்பெனி. இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனி கண்டிப்பாக மார்க்கெட் ஷேரை ப்ரைவேட் கம்பெனிஸ்டர் தான் கொடுக்க போகுது. நான் இதில் முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே எழுது.
மார்க்கெட் ஷேர்னா என்னன்னு புரியாதவங்களுக்கு குயிக்காக சொல்கிறாங்க. இன்றைக்கி தேதியில் எல்ஐசி ஒரு 100 பாலிசி விற்கிது, ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து ஒரு 10 பாலிசி தான் விற்கிது அப்படின்னா, ஒரு டவுன் த லைன் 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து 40 பாலிசி விற்பாங்க, எல்ஐசி 70 பாலிசி தான் விற்பாங்க. அப்போவும் வந்து எல்ஐசியினுடைய ஸ்டாக் வேலை நல்லா தான் இருக்கும், அதுக்கு லாபம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்டாக்கினுடைய வளர்ச்சியினுடைய அடிப்படையில் தான் அதனுடைய விலை வந்து மேலே உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து நம்ம ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸுக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்குறோம். எண்ட் ஆஃப் த டே நம்மளாம் ஷேர் ஹோல்டர்ஸ், அதிலிருந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஷேர் ஹோல்டர்ஸை தான் வந்து ஒரு பிரைமரி பாயிண்ட் ஆஃப் ஒரு கன்சர்னாக வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ் எடுத்துக்குவாங்க. ஆனால் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸுக்கு ஷேர் ஹோல்டருடைய அந்த நீட் அப்படிங்கிறது செகண்டரி ப்ரையாரிட்டி தான். கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டாகணும் அப்படிங்கிற கான்டெக்ஸ்டில் தான் வந்து நம்ம பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை அவாய்ட் பண்ணுறோம். இன்னைக்கு தேதிக்கு எல்ஐசி மிகப்பெரிய மேமுத்தான பெரிய கம்பெனி, சரிங்களா? ஏகப்பட்ட பாலிசிஸ் வந்து பாலிசி ஹோல்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க, ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சுருக்கிறாங்க. புதுசாக இப்போ கூட வந்து ப்ராடக்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அதையும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய growth அப்படிங்கிறது வந்து இனிமேல் வந்து டிட்டேரியேட் ஆகும், குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதல், என்னுடைய விஷன். இதை தான் வந்து ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் எல்ஐசி, ஐஆர்சிடிசி கம்பெனிகள் வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்குது, நம்ம எல்லாரும் ஓன் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து நான் எல்ஐசியினுடைய ரிசல்ட்டை வந்து உங்ககிட்ட சொல்லித்தர போகிறேன். அதை ரிசல்ட்டை எப்படி படிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே சமயம் ஒரு கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரி பிஸ்னஸ் காம்படிஷன், என்ன ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எல்ஐசி வந்து டெக்னாலஜியில் அட்வான்ஸ் பண்ணாமல் இல்லை, நீங்கள் ஆன்லைன்லேயே பாலிசி எடுத்துக்கலாம். எல்ஐசி வந்து நியூ ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணாமல் இல்லை, லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் போன வருஷம் 2,50 கோடியா, ஆமாம் 2,50,00,000 வந்து பாலிசிஸ் வந்து விற்றுருக்குறாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 1,50 கோடியோ அவ்வளவுதான் வந்து ஆயிருக்கு. விச் மீன்ஸ் 1 கோடி பாலிசிஸ் வந்து குறைஞ்சிருக்கு. நம்ம இன்னமும் போய் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கணும். 2,50 கோடி பாலிசி இருந்தாலும் எவ்வளவு ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, 1,50 கோடி பாலிசி இருந்தாலும் எவ்வளவு ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து உள்குத்து வந்து அனலைஸ் பண்ணணும். பட் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் பாலிசி, 1,50 லட்சம் பாலிசி அப்படின்னு சொன்னாலே பெரும்பான்மையான டைம் வந்து அவங்களுக்கு அந்த பாலிசிங்கிறது குறைஞ்சிருக்கு, ப்ரீமியம்ங்கிறது குறையுது அப்படிங்கிறது தான் வந்து உண்மையாக இருக்கும். அதை அவங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னான பாட்டம் லெவல் அனாலிசிஸில் போய் எவ்வளவு சேல்ஸு, எவ்வளவு இன்கம்மு அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. எல்ஐசியை வாங்குறதுக்கு முன்னாடி அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறதும் வந்து நம்மளுடைய கடமை. அதனால் என்ன மாதிரி அனாலிசிஸை நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஜென்ரலாக நான் வந்து கம்பேர் பண்ணுவேங்க. இப்போது எல்ஐசிங்கிறது இன்சூரன்ஸ் செக்டரில் உள்ள கம்பெனி. மற்ற கம்பெனிகள்லாம் என்னென்ன இருக்குது, டாப் 5ல் வந்து எந்தெந்த கம்பெனிகள்லாம் இருக்குது இன்சூரன்ஸ் செக்டரில் அப்படின்னு பார்ப்பேன். எல்ஐசி தான் வந்து டாப் 1ல் இருக்குது இன்றைக்கி தேதிக்கு. அடுத்து வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ். புரியுதுங்களா? இப்போதைக்கு நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி பேசுறதுனால இந்த 4 கம்பெனிகளை வந்து பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது எல்ஐசி, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப், இது 4னுடைய மார்க்கெட் கேப்பை பார்க்கும் பொழுது எல்ஐசி தான் வந்து 5,96,000 கோடி, கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 942 ரூபாய். இன்னைக்கு 8% ஏறி இருக்கிறாங்க. ஒரு தாரர், அதாவது ஒரு ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரிசல்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத நினச்சி தான் 8% ஏறி இருக்குது ஸ்டாக்கினுடைய விலை எல்ஐசி. நம்ம பாட்டம் லெவல் அனாலிசிஸில் அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். சரி, அடுத்த ஸ்டாக்கை கம்பேர் பண்ணுவோம். எஸ்பிஐ லைஃப்பை பார்க்கும் பொழுது அது வெறும் 1,81,149 கோடி தான் மார்க்கெட் கேப்புங்க. ஸோ எல்ஐசி தான் வந்து 6 லட்சம் மார்க்கெட் கேப்பு, மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கிறாங்க. எஸ்பிஐ லைஃப் வந்து 1,81,000 கோடி, ஹெச்டிஎஃப்சி லைஃபு 1,69,000 கோடி, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃபு 95,137 கோடி மார்க்கெட் கேப்பு. சரிங்களா? இவ்வளவு தான். அப்போது எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி லைஃபு, ஐசிஐசிஐ ப்ரூ இது 3 வந்து நல்லா க்ரோ ஆக போகிறாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் செக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்டராக மாறிட்டுருக்கு. நம்மளுடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் அது ஹெல்த் இன்சூரன்ஸ்னாலும் லைஃப் இன்சூரன்ஸும் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ், அதாவது யங் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ்ஸு, கோவிட் மாதிரி கிரைசிஸ் வரும்பொழுது
இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறையா பேருக்கு புரிய வந்ததுனாலையும் நம்மளும் வந்து மாடர்ன் எக்கானமி டெவலப்டு நேஷன் அப்படிங்கிற இதை நோக்கி போகிறதுனால இன்சூரன்ஸுக்கான டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் புரிதல். அதனால் இன்சூரன்ஸ் செக்டரில் உள்ள கம்பெனிஸ் நல்லா தான் பண்ண போகிறாங்க. அதனால தான் வேல்யூவேஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அந்த வேல்யூவேஷன்லையும் வந்து எல்ஐசி நிறையா மார்க்கெட் கேப் வச்சுருந்தாலும் growth வந்து ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதல். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்து எல்ஐசி பண்ணுது அப்படின்னா 43,514 கோடி வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பிஐ லைஃபு 2,413 கோடி தான், ஹெச்டிஎஃப்சி லைஃபு 1,810 கோடி தான், ஐசிஐசிஐ ப்ரூ லைஃபு 1,185 கோடி தான். பாருங்கள், இவ்வளவு தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. எல்ஐசியோட ப்ராஃபிட் எங்கேயோ இருக்குது. சரி, பிபிஐ ரேஷியோ பிரகாரம் பார்த்தோன்னா எல்ஐசி 12.34, எஸ்பிஐ லைஃபு 75 பிஇயில் இருக்கிறாங்க, ஹெச்டிஎஃப்சி லைஃபு 93 பிஇ, ஐசிஐசிஐ ப்ரூ லைஃபு 80 பிஇ. சரிங்களா? சரி, ப்ரைஸ் டு புக் வேல்யூ பிரகாரம் பார்த்தா எல்ஐசி வெறும் 4.68 புக்கு தான், எஸ்பிஐ லைஃபு 10.79 புக்கில் இருக்கிறாங்க, ஹெச்டிஎஃப்சி லைஃபு 10.82 புக்கு, ஐசிஐசிஐ ப்ரூ லைஃபு 7.95 புக்கு. பாருங்கள், இவ்வளவு பெரிய கம்பெனி எல்ஐசி, இவ்வளவு பெரிய மார்க்கெட் கேப்பு, இவ்வளவு பெரிய ப்ராஃபிட்டு 43,000 கோடி. எஸ்பிஐ லைஃபோ ஹெச்டிஎஃப்சி லைஃபோ ஐசிஐசிஐ ப்ரூ லைஃபோ பக்கத்துலேயே நெருங்க முடியாது. ஆனால் எல்ஐசிக்கு ப்ரைஸ் டு புக்கு பிரகாரம் வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, 4.68. அதே இது மற்ற கம்பெனிகளுக்கு பார்க்கும் பொழுது 10 ப்ரைஸ் டு புக்கு. புரியுதுங்களா? அதாவது மற்ற ப்ரைவேட் கம்பெனிகள்லாம் ப்ராஃபிட் கம்மியாக பண்ணாலும் மார்க்கெட் கேப் கம்மியாக இருந்தாலும் அவங்களோட வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு growth இருக்குது அப்படிங்கிறத மார்க்கெட் நம்புது. அவங்கெல்லாம் ப்ரைவேட் பிளேயர்ஸு அடித்து தூக்க போகிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்ஐசிக்கு வந்து கம்மியான புக்கு வேல்யூ இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? டெப்ட் டு ஈக்விட்டி பிரகாரம் பார்த்தோம்னா எல்ஐசிக்கு எல்லா கம்பெனியுமே 0 டெப்ட் தான் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆர்ஓஇ அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்ஐசி 63% ஆர்ஓஇ, மற்றது எல்லாமே 13%, 11%, 8%. ஆர்ஓசியும் வந்து 63% வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நிலைமைக்கு டேட்டாவில் இந்த எல்ஐசி மட்டும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்ஐசியில் தான் நான் முதலீடு பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற டேட்டா 10 வருஷம் கழிச்சும் இருக்குமா அப்படிங்கிறத கேட்கும் பொழுது ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த இதே ரிசல்ட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது, நெகட்டிவாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கிறதுனால நான் எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணலைங்க. இப்படி தான் நான் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பிடிப்பேன். ஜஸ்ட்டு வந்து அதனுடைய ஃபியூச்சர் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால தான் எல்ஐசியை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறேன். எல்ஐசியினுடைய பாட்டம் லெவல் அனாலிசிஸை பார்த்துடலாம். ஜென்ரலாகவே ஒரு ஸ்டாக்கு வந்து அவங்களுடைய காலாண்டு முடிவை வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த காலாண்டு முடிவை போன வருஷம் அதே காலாண்டினுடைய முடிவை வச்சு கம்பேர் பண்ணி அதில் எவ்வளவு growth இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்கினுடைய விலை ஏறும் இறங்கும். ஆனால் நம்ம வந்து ஹோலிஸ்டிக்காக அனலைஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக எல்ஐசியில் வந்து இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது, போன வருஷம் இதே காலாண்டில் வந்து எவ்வளவு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளும் கம்பேர் பண்ணுவோம். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரிங்களா? இப்போது 2025 -3 அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து லேட்டஸ்ட் குவார்ட்டர் Q4. அந்த லாஸ்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்க எவ்வளவு நெட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, 1,47,917 கோடி வந்து நெட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேல்ஸுங்கிறது எல்ஐசிக்கு வந்து ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஜென்ரலாக வந்து ப்ரீமியம்ங்கிறது வந்து என்னென்னா, ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் கட்டுறீங்கல்ல தொகை, அந்த தொகை அந்த மாதமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் கட்டுற தொகை தான் வந்து ப்ரீமியம். அந்த ப்ரீமியம் வந்து 1,47,917 கோடி இந்த ரீசெண்ட் காலாண்டில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது போன வருஷம் இதே காலாண்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது 1,52,767 கோடி. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த காலம் இருக்குது பாருங்கள், 2024-03. இப்போ கம்பேர் பண்ணும் பொழுது இந்த நெட் சேல்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது சேல்ஸில் growth இல்லை. இருந்தாலும் வந்து மார்க்கெட்டில் வந்து 8% விலை ஏறி இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து ஒரு சாரர் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து நல்லாவே இல்லை ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சேல்ஸில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த சேல்ஸை வந்து போன குவார்ட்டருக்கு முந்தின குவார்ட்டரு, அதுக்கு முந்தின குவார்ட்டர் பார்க்கும் பொழுது 1,14,000 கோடி, 1,20,000 கோடி, 1,07,000 கோடி இவ்வளவு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சடனாக வந்து ஒரு 40,000 கோடி சேல்ஸ் வந்து
இந்த குவார்ட்டரில் நடந்திருக்கு. ஜென்ரலாக வந்து யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம எல்லாமே மார்ச் மாதம் தானே அந்த ப்ரீமியம் கட்டுவோம். அதனால தான் வந்து இந்த 40,000 கோடி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அது உண்மையாக இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ சேல்ஸை வந்து பார்த்தாச்சு, சேல்ஸு கம்மியாக இருக்குது. இந்த நெட் சேல்ஸ் தான் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு டாப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் ப்ராஃபிட் இது வந்து சேல்ஸ்லேருந்து எம்ப்ளாயிக்கு கொடுக்குற சம்பளம், அவங்க பில்டிங் கொடுக்குற ரெண்ட்டு, இது எல்லாத்தையும் கழிச்சிட்டு எல்லா தொகையும் போக டாக்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு வர்ற தொகை தான் வந்து நெட் ப்ராஃபிட்டு. அந்த நெட் ப்ராஃபிட்டை எல்ஐசியினுடைய மொத்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஷேரு, அந்த ஷேரால் டிவைட் பண்ணும்பொழுது கிடைக்கிறது தான் இபிஎஸ். அந்த இபிஎஸ்ஸை எவ்வளவால் மல்டிப்ளை பண்ணோன்னா இப்போ ட்ரேட் ஆகிற கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வருதோ அந்த அந்த வேல்யூ தான் வந்து பிபிஐ ரேஷியோ அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஃபைனான்ஸ் செக்டர், இன்சூரன்ஸ் செக்டருக்கு ப்ரைஸ் டு புக்கும் வந்து நம்ம வந்து பார்க்குறது கொஞ்சம் பெட்டர், சரிங்களா? அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர். பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரைஸ் டு புக்கு தான் பார்க்கணும். சரி, இப்போது சேல்ஸில் கம்மியாக இருக்குது, அப்புறம் எப்படி ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நெட் ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசி ரோ வந்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டட் இபிஎஸ்ன்னு இருக்குது. அதுக்கு மேலே உள்ள ரோ வந்து கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டிருக்கேன். அது எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டர்லி, இந்த காலாண்டில் 19,038 கோடி, சரிங்களா? அதே இது போன வருஷம் இதே காலாண்டில் 13,781 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க. என்னப்பா சேல்ஸ் அதிகமாக இருக்குது, கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அப்போது இந்த குவார்ட்டர்லியில் வந்து, அதாவது இந்த காலாண்டில் வந்து நமக்கு சேல்ஸ் கம்மியாக இருந்தாலும் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. இபிஎஸ் அதனால் அதிகமாக இருக்குது, 30ன்னு இருக்குது. போன வருஷம் இதே காலாண்டில் 21ன்னு இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இபிஎஸ்சில், அதாவது பாட்டம் லைனில் வந்து உங்களுக்கு growth நடந்திருக்கு. டாப் லைனான நெட் சேல்ஸில் வந்து growth இல்லை. அப்போது இது கோர் ஆப்ரேஷனில் இருந்து வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது இந்த கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்டு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களுடைய கோர் பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கணும். ஒன் டைமாக ஏதாவது வந்து டேக்ஸ் ரீஃபண்ட் வந்திருந்தாலோ அதர் இன்கம் வந்திருந்தாலோ அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து அனலிஸ்ட் பண்ணுற அந்த முக்கியமான வேலை. சரி, தொடர்ந்து பேசுவோம். இந்த ரிசல்ட்டினுடைய சூட்சமத்தை நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் காலத்தை வச்சு கம்பேர் பண்ணுங்கள். 2024-03 ஃபஸ்ட்டு காலத்தையும் லாஸ்ட் காலம் 2025-03 வந்து கம்பேர் பண்ணுங்களேன். 1,52,000 கோடி சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து போன வருஷம் இதே காலாண்டில் 2,38,000 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷம் இதே காலாண்டில் 2,23,000 கோடி தான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து சூப்பரான விஷயம் இந்த ரிசல்ட்டில். அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னமும் அனலைஸ் பண்ணணும். ஜென்ரலாக ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க. அதனால் வந்து சேல்ஸ் அதே நடந்திருந்தாலும் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சி நல்ல ரிசல்ட் காட்டுவாங்க. ஐடி கம்பெனிஸ்லாம் இப்போ அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளோ பெரிய கேப் இருக்குதுன்னு பாருங்கள். 15,000 கோடி கிட்ட கேப் இருக்குது. அதே சமயம் சேல்ஸை விட எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருக்குது. அப்சர்வ் பண்ணிங்களா? ஆமாம். அப்போது எப்படி வந்து இதை லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதர் இன்கம் வந்திருக்கு பாருங்கள். போன வருஷம் இதே குவார்ட்டரில் வந்து 1,00,000 கோடி வந்து அதர் இன்கம் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் வந்து 96,000 கோடி தான் வந்திருக்கு. ஸோ முன்னாடியே ஒரு 15,000 கோடி சேவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 96,000 கோடி, 4,000 கோடி இழப்பு அப்படின்னு வச்சாலும் 11,000 கோடி வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது இந்த காலாண்டில். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து நீங்கள் எபிட்டாலே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். போன வருஷம் இதே காலாண்டில் 14,555 கோடி தான் வந்து எபிட்டா. இப்போ வந்து 21,045 கோடி, கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 7 கோடி வந்து அதிகமாகிருச்சு எபிட்டா. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் அப்படியே வந்துருச்சு. டேக்ஸையும் வந்து கழிச்சிட்டு பார்க்கும்பொழுது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது போன வருஷம் இதே காலாண்டில் 12,000 கோடி, இந்த காலாண்டில் வந்து 17,611 கோடி, சரிங்களா? இது நெட் ப்ராஃபிட்டு. ஆனால் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,000 கோடியாக வந்திருக்கு. போன வருஷம் இதே காலாண்டில் வந்து 13,000 கோடி. என்னென்னா எல்ஐசிக்குள்ள ஷேர் அசோசியேட் அப்படின்னு இருக்கும், அதாவது சப்சிடரி கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி லாஸ் ஆனாலும் இந்த ப்ராஃபிட்லேருந்து அதை கழிப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிகளுடைய ப்ராஃபிட் வந்து அதிகமாக வந்திருக்கு. 2,000 கோடி வந்திருக்கு இந்த காலாண்டில். போன வருஷம் இதே காலாண்டில் 1,000 கோடி தான் வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு இபிஎஸ்சில் இவ்வளவு டிஃப்ரென்ஸு. ஸ்டாக்கினுடைய விலை ஏறினதுக்கு காரணம் வந்து என்னென்னா, தொடர்ந்து 3 காலாண்டாக எல்ஐசியினுடைய அந்த நெட் சேல்ஸு ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள்.
இப்போது 2025-03 காலாண்டை 2024-03 காலாண்டோட கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயங்கள்லாம். ஆனால் அதுக்கு இடையில இருக்கிற 2024-06, 2024-09, 2024-12 அப்படிங்கிற அந்த காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் இருக்குது. இந்த 3 காலாண்டில் கிட்டத்தட்ட 9 மாதத்தில் மார்க்கெட் என்ன நினச்சிருக்குன்னா, இந்த கம்பெனி அவ்வளோதான்ப்பா, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய புரிதலாக இருந்திருக்கும். இப்போ சடனாக ஒரு சேஞ்ச் இந்த குவார்ட்டரில் காட்டும் பொழுது டிஃப்ரென்சஸ் நெட் ப்ராஃபிட்டு இபிஎஸ்ல வரும் பொழுது இதனுடைய விலையை கூட்டிட்டாங்க. ஆனால் புத்திசாலித்தனமான முதலீட்டாளராக இருந்தால் 3 குவார்ட்டராக இது டல்லாக இருக்குது, மார்ச் குவார்ட்டரில் எல்லாரும் டேக்ஸ் ஃபைலிங்காக எல்ஐசி ப்ரீமியம் எடுத்திருப்பாங்க அவங்களுடைய டேக்ஸ் பிளானிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியம் வர்றதை கணிச்சு இடையில வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஓரளவு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஆனால் போக போக இதே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா நியூ ரெஜிமில் எந்தவித டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடையாது. அதனால் எல்ஐசி பாலிசி போடுறது அங்கேயே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரியலாக நீடுக்காக எல்லா இன்வெஸ்டர்ஸும் எஜுகேட்டடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்டாக இருந்தாலும், டேக்ஸ் பிளானிங்க்கு ஓல்டு ரெஜிமு நியூ ரெஜிமு அப்படிங்கிறத கொண்டு எல்ஐசி பாலிசி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வந்ததுனால அவங்களுடைய சேல்ஸ் குறையுது அப்படிங்கிறதும் ரெண்டாவது ஆஸ்பெக்ட்டு. வீடியோ லென்த்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் சொன்னதுலேருந்து நீங்கள் நிறையா கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இத்தோட வீடியோ பதிவு முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.